சினிமாவில் வந்து ஏதாவது ஒரு ரோல் நடிச்சிடணும்னு ஆசையோடு வந்தவன் தான் நான். அது வந்து சின்ன ரோலாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடியன் ரோலாக நடிச்சிடணுன்றது தான். நல்லா இருக்கேன், ஃபேமிலி நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அதில் முக்கியமாக ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன், மக்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க. அதில் எனக்கு கிடைச்ச அந்த பணத்தின் மூலமாக அந்த மேடையை குறைக்கணும் அப்படின்னா, நான் ஒரு படம் பண்ணுற நேரத்தில் பேரலாக இன்னொரு படம் ஷூட்டிங் போனேன்னா நிறைய காசு கொடுப்பாங்க மக்கள். அப்படி ஒரு இடத்தையும் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வாழ் பண்ணோம், அப்புறம் டாக்டர் பண்ணோம், டான் பண்ணோம், குரங்கு பெடல்னு ஒரு ஃபிலிமை ப்ரெசென்ட் பண்ணோம். ஆரம்பிக்கும் இதில் நடித்த எல்லாரும் வெளியில் தெரிய ஆரம்பிப்பாங்க. நான் கொட்டுக்காளியோட சக்ஸஸை நேற்றும் இன்றைக்கும் நான் இன்னைக்கு திரும்ப செஞ்சுருக்க, அது எப்படி சொல்கிறேன்னு தெரில, அந்த நன்றியா என்ன வேணாலும் சொல்லலாம். அதுதான் இந்த தாய் கிழவி. இப்படி ஒரு கதையை அவர் கேட்ட உடனே என்கிட்ட வந்து, பிரதர் ஒரு கதை இருக்குது பிரதர், அவர் கூட இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்படியாவது 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றது தான் மொத்த பிளானுமே இருந்தது. 6 மணிக்கு இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நேரம் கரெக்டாக முடிஞ்சிருந்திருக்கும். பட் ஆரம்பிக்கவே அது வேறு சில காரணங்கள்னால. பட் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற எங்களுடைய தாய் கிழவி டீம் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் முதல்ல ஸ்ரீபிரியா மேம், ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே நீங்கள் வந்ததுக்கு. நான் வந்து உங்களுக்கு படம் காட்டணுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் மேம். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு உங்களை வந்து அவ்வளோ ட்ரபிள் பண்ணணுன்னு நினைக்கல நான். பட் நீங்கள் உங்களுடைய நட்பு, அதன் காரணமாக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் அடுத்து உங்களுக்கு ப்ரீமியரில் உங்களை இன்வைட் பண்ணி கண்டிப்பாக படம் நீங்கள் பார்த்துடணும் மேம். நான் அப்போ நான் கூப்பிடல நீங்கள் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் மேடையிலே பதிவு பண்ணிட்டேன். அண்ட் சரத்குமார் சார், தேங்க்யூ சார். உங்களுடைய ஆழி படத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். 2 படமும் பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். இங்கே வந்து நிரோஷா மேம் அண்ட் ராதிகா மேமோட ஃபேமிலி, ராகுலாக இருக்கட்டும் அண்ட் மேம், உங்களுக்கு எல்லாருக்கும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. இரா சரவணண்ணா, ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கும் நீங்கள் பேசினதுக்கும். இவ்வளோ வருஷமாக நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. உங்களை நான் எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் ஒரு இயக்குனராகவும் ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதை விட அதிகமாக ரசிக்கிறது ஒரு அண்ணனா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இங்கே வந்திருக்கிற இயக்குனர்கள் எல்லாருக்கும், சரி அவங்களுக்குலாம் நான் அப்புறம் வரேன், ஏன்னா அதுக்குள்ளே இருக்குது. சிபி, தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. இப்போ நீங்கள் தலைவர் பட டைரக்டர், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய விஷயம். ஆனால் சிபி, நம்ம 2 பேர் தான் படம் பண்ணுறதா இருந்துச்சு சுதனோட. நீ மட்டும் எஸ்கேப் ஆகிட்ட என்னைய விட்டு. போய் தலைவர் பக்கத்தில் போய் நீ உட்காந்துக்கிட்ட, நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இருந்தாலும் நான் திரும்ப வரணும். ஆனால் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீல்ல, அது போதும். ஓகே ஓகே, தேங்க்யூ சிபி. அண்ட் கார்த்திக் வேணுகோபாலுக்கு அப்புறம் வரேன். சூரியண்ண, லவ் யூண்ண. அதாவது நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும்ண்ணே, நம்ம 2 பேர். மேம் மேம் இருங்க ப்ளீஸ் மேம். நட்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் மேம் நான். ஆமாம் மேம், 2 பேரும், நீங்கள் 2 பேரும் லேடிஸாக மாறிடுவீங்களான்னு கேட்குறாங்க மேம். நாங்கள் மாறுறதுக்கு ரெடினாலும் பார்க்குறதுக்கு யார் இருக்கான்னு தெரியல. நான் ஒரு தடவை மாறி இருக்கேன் ஒரே ஒரு படத்தில். அண்ணனை இப்போ அந்த கெட்டப்பில் பார்க்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. நானும் சூரியனும் இதே மாதிரி வந்து சூரியனோட 50வது ஆண்டு விழாவில் கொண்டாடும் போது ஒரு கூட்டு கிளியாக அண்ணன்ட்ட கேட்டது, ஃபர்ஸ்ட் சொன்னது, அண்ணன் இந்த படத்தை நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும்ன்றது ஒன்று. அந்த குடும்பம் மதுரையில் ஒரு தேட்டருக்கு போச்சுன்னா அந்த ஷோ ஃபுல்லாகிடும் நமக்கு. அன்றைக்கி மதுரையில் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வரும்ன்ற ஒரு காரணம் தான். தேங்க்யூண்ணே. இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டீங்க. அப்படி இருக்க ஒரு சூழலில் வந்து இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இப்போ இந்த படத்துக்குள்ளே வரேன் நான். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ். சினிமாவில் வந்து ஏதாவது ஒரு ரோல் நடிச்சிடணும்னு ஆசையோடு வந்தவன் தான் நான். அது வந்து சின்ன ரோலாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடியன் ரோலாக நடிச்சிடணுன்றது தான். ஆனால் ஒரு லீட் ரோல் கிடைக்கும்போது அதை நல்லா பண்ணிடணும்னு நினச்சேன். அப்புறம் ஹீரோ வாய்ப்புகள் வந்தது. மக்கள் எல்லாம் கைத்தட்டி சக்ஸஸ்ஃபுல் ஹீரோன்னு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன், ஃபேமிலி நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே.
ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அதில் முக்கியமாக அருண்ராஜா வந்து டைரக்டர் ஆகணுன்னு தான் வந்து, என்னை விட அவனுக்கு தான் சினிமாவில் வந்து இருக்கணுன்றது ஆசை காலேஜ் படிக்கும்போது. ஆனால் அவன் இன்னும் ஆகலையே, அப்போ நம்ம இது இல்லை சக்ஸஸ் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவனை கூப்பிட்டு நீ ஒரு கதை எழுதுறா, நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு அவன் சொன்ன மாதிரி அருண்ராஜாக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், என் நண்பனுக்காக. ஏன்னா நான் அந்த கனா ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன், மக்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க, அதில் எனக்கு கிடைச்ச அந்த பணத்தின் மூலமாக அந்த மேடையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அதில் கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இந்த படம் பண்ணதுன்னு. அந்த படமும் டைட்டிலே கனவோட திருச்சியிலேருந்து கிளம்பி வந்தவங்க நான் அருண்ராஜா எல்லாருமே. ஸோ அப்படி ஆரம்பித்தது முதல் படமே. அதாவது பெண்கள்லாம் பாவம், அதனால அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படி கிடையாது. பெண்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், அதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் படம் எடுக்க ஆரம்பித்தோம். அதுதான் கனாவில் நாங்கள் ஆரம்பித்தது. ஸோ கனாவில் அது நடந்து வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் விமென்ஸ் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் கனா. அதில் அருண்ராஜா வந்து டைரக்டராக அறிமுகமானார். அதுக்கு அடுத்து ஏன்னா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா, நான் ஒரு படம் பண்ணுற நேரத்தில் பேரலாக இன்னொரு படம் ஷூட்டிங் போனேன்னா நிறைய காசு கொடுப்பாங்க மக்கள். அப்படி ஒரு இடத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் படம் பண்ணுறதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும். அப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு போது, யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து சினிமா கனவோட நிறைய பேர் வந்தாங்க. சினிமா வாய்ப்புகள் கிடைக்காம யூடியூப் மூலமாக நம்மளுடைய ஃபேஸை நம்ம அடையாளப்படுத்திக்கலாம், இல்லை ரைட்டிங் அடையாளப்படுத்திக்கலாம். அதன் மூலமாக இப்போ நான் டெலிவிஷன்லேருந்து வந்த மாதிரி யூடியூப்லேருந்து வரதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ ஒரு டீமை பார்த்தேன், நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடுராஜான்னு ஒரு படம் எடுத்தோம். கார்த்திக் வேணுகோபால் அவர் வந்து அந்த படத்தில் ரியோவை அதில் வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவரும் அதில் வந்து பண்ணார். அதான் யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து தமிழில் பண்ண ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வாழ் பண்ணோம், அப்புறம் டாக்டர் பண்ணோம், டான் பண்ணோம், குரங்கு பெடல்னு ஒரு ஃபிலிமை ப்ரெசென்ட் பண்ணோம். அந்த படம் இப்பயும் தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிக்கூடங்களில் ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கலெக்ஷனில் வராது, ஆனால் அது எல்லாமே பசங்களுக்கு போய் ரீச் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு எங்கேயோ பிளெஸ்ஸிங்காக வந்துட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து கொட்டுக்காளி பண்ணோம். கொட்டுக்காளியும் ஒரு விமன் எவ்வளோ ஸ்ட்ராங், எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்கிற ஒரு படம் தான். அது மெயின் ஸ்ட்ரீமாக கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பண்ணல அதை. ஆனால் இப்படி ஒரு கதையை ஏன் நம்ம இங்கே சொல்லி பார்க்கக்கூடாதுன்னு PS வினோத்ராஜ்ன்ற ஒரு டேலண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். இதை ஏன் தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்லாம் கேட்டாங்க. ஏன் தேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி படத்தை ஆடியன்ஸ் ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டோம். நான் டீம்கிட்ட சொன்னது அதான், இந்த படத்துக்கு 2 ரியாக்ஷன் தான் இருக்கும். ஒன்று எக்ஸ்ட்ரீமாக பாராட்டுவாங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமாக திட்டுவாங்க, எங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது புரியல. ஆனால் இது ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும், இதில் நடித்த எல்லாரும் வெளியில் தெரிய ஆரம்பிப்பாங்கன்னு. நான் கொட்டுக்காளியோட சக்ஸஸை நேற்றும் இன்னைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு போயிருக்கும்போது மொத்தம் 8 அவார்டு அமரனுக்கு கிடச்சிது, 2 அவார்டு கொட்டுக்காளி கிடச்சிது. அதில் ஒன்று பெஸ்ட்டு டைரக்டருக்கானது, இன்னொன்று பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்க்கானது. பெஸ்ட் ஆக்டரில் சூரியனும் நானும் நாமினேஷனில் இருந்தோம். நான் ஜெயிச்சிட்டேனே, தேங்க்யூண்ணே. அங்கே நான் அது உணர்ந்தேன். 2வது முறையாக அந்த கொட்டுக்காளியோட சக்ஸஸை உணர்ந்தது தங்கச்சி இங்கே பேசும்போது. எங்களெல்லாம் யாருக்காவது தெரியுமான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எங்களை எல்லாருக்கும் தெரியுது, அது காரணம் கொட்டுக்காளின்னு சொன்னாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே படம் எடுக்கப்படுது. எத்தனையோ பேர் தேட்டரில் எங்கள் மூஞ்சி வராதான்னு கேட்குறாங்க. இதை வந்து நீ தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம். இந்த தேட்டரில் இல்லை, நாங்கள் உலகம் ஃபுல்லாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம் கொட்டுக்காளியை. பெர்லினில் பார்த்தாங்க, ஜப்பானில் பார்த்தாங்க, ரஷ்யாவில் பார்த்தாங்க. நீங்கள் ரஷ்யாக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் தான் என்னோட ஜாஸ்தி ஃபேமஸாக இருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கள் அந்த பக்கம் பெர்லின், ரஷ்யாலெல்லாம். அதுக்காக தான் அந்த படம் பண்ணோம். ஸோ கொட்டுக்காளியோட சக்ஸஸ் இன்னைக்கு ரொம்ப நிறைவாக நான் உணர்ந்திருக்கேன். இன்னும் அந்த மாதிரி படம் வரும். அதுக்கடுத்து தாய் கிழவி. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு பண்ணும்போது ஒரு படம் நல்லா பண்ணோம் இந்த டீம்னு சொல்லி கார்த்திக் வேணுகோபாலுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அவர் திருப்பி இந்த கம்பெனிக்கு திரும்ப செஞ்சிருக்க, அது எப்படி சொல்றேன்னு தெரியல, அந்த நன்றியா என்ன வேணாலும் சொல்லலாம். அதுதான் இந்த தாய் கிழவி. இப்படி ஒரு கதையை அவர் கேட்ட உடனே என்கிட்ட வந்து, பிரதர் ஒரு கதை இருக்கு பிரதர். அவர் கூட தான் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் அது ஏதோ ஒரு சிங்க் அவருக்கு எனக்கும். அவர் ஒரு வித்தியாசமாக பேசுவாப்புல, நான் ஒரு வித்தியாசமாக பேசுவேன். அது எங்களுக்குள்ள ஒரு சிங்க். இப்படி ஒரு கதை இருக்கு கேளுங்கன்னு சொன்னார். ஓகே சிவா, ஓகே கார்த்தி, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். யார் ஹீரோ, யாரை மைண்டில் வச்சு பண்ணிடுறாங்க. அவருக்கு வந்து ஒரு தயக்கம், எதுவுமே சொல்லாமல், பிரதர் நீங்கள் கேளுங்க பிரதர், கேட்டால் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன்னு சொல்லி சிவாவை கூட்டிகிட்டு வந்தார். சரி சிவா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு சிவாட்ட நரேஷன் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே எனக்கு இதுதான் கதை, இதை தான் படமாக பண்ணணும்,
இதுல வந்து இந்த கதை, இதுல யாரு ஹீரோன்றது முக்கியம் இல்ல, இந்த படத்துல நடிக்க ரொம்ப கஷ்டம். கலை ப்ரோ எதுவுமே பேசாதீங்க மேம்கிட்ட, காலில் படார்னு விழுந்துருங்க, வேற வழியே கிடையாது, இதை மிஸ் பண்ணனா நமக்கு கிடைக்காது, நீங்க மேம்கிட்ட போய் சொல்லணும். அப்புறம் மேம்கிட்ட எக்ஸ்பிளைன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. மேம் நீங்க நடக்கிற மாதிரி இருக்க போர்ஷன் மட்டும் அப்புறமா எடுத்துக்கிறோம், அதுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, மற்றதெல்லாம் எல்லாரோட எடுத்து முடிச்சிடறோம்னு சொல்லி ஒரே ஸ்கெடியூல்ல எடுத்து முடிச்சோம். அப்படி பண்ணாதான் இது பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த பக்கம் உட்காந்து படம் நல்லா வந்திருக்குன்றதுக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த கால்குலேஷனுக்கு அது கரெக்டா வந்து சேரணும். அந்த அந்த டேட்ல படத்தை முடிச்சாரு. அதுக்கு காரணமா இருந்த சிவகுமார் முருகேசன் அவரும் அவருடைய டீம் எல்லாருக்கும், அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைனர் அவருடைய டீமுக்கு எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அண்ட் கேமராமேனோட டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க எல்லாரும் டே நைட் எப்படி வேலை பார்த்தீங்கன்றது தெரியும், அதனாலதான் இது சாத்தியமாச்சு. சிவகுமாரோட அப்பா அம்மா இங்க இருக்கீங்க, இங்க எல்லாரும் உங்களுடைய பையனை வந்து நிறையவே அப்ரிஷியேட் பண்றாங்க அவருடைய திறமைக்காக. பட் அவர் ரொம்ப நல்ல பையனை நீங்க வளர்த்துருக்கீங்க, அதுக்காக அது உங்கள்ட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் கம்மியா தான் பேசுறாரு, ஆனா அவரை பத்தி எல்லாரும் நிறைய பேசுறாங்க, அதுதான் அவர் பண்ணியிருக்க அச்சீவ்மெண்ட்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த இது இருக்கு, சேயோன் இருக்கு, அதுல நீங்க ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நீங்க ஒரு மூட்டையே கொடுத்துருக்கீங்க, நான் விளைச்சல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சேயோன் படம் கூட ஆர்கேஎஃப்ஐல வந்து அவர் படத்தை பார்த்துட்டு, தாய் கிழவி பார்த்துட்டு கமிட் ஆன படம் இல்லை இது. நான் போயிட்டு ஆர்கேஎஃப்ஐல போயிட்டு நான் ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், அது இந்த படம் தான் முடிவு பண்ணிட்டேன். நான் நேராக அங்கே போனேன், நான் போயிட்டு நம்ம ஒரு படம் பண்றோம்னு சொன்னேன் மகேந்திரன் சார்ட்ட. ஓகேன்னு அவர் கை கொடுத்துட்டாரு. அவர் சிவகுமார் தான் டைரக்டர்னு சொன்னேன். அந்த படத்தை பத்தி எல்லாருமே சொல்றாங்கன்னு சொல்லி நேராக கூட்டு போய் கமல் சார்ட்ட கூட்டு போய் இதான் ப்ராஜெக்ட்னு கை கொடுத்து என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கதை கேட்டாங்க, கதை கேட்ட அப்புறம் தான் தாய் கிழவி படமே பார்த்தாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் அந்த பேரை சம்பாரிச்சு வச்சிருந்தாரு சிவகுமார். இப்போ நான் வெயிட் பண்றதுல எனக்கு உங்களை பாராட்டும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா. ஏன்னா என் பேரும் சிவான்றதுனால என்னையே தான் சொல்றாங்கன்ற மாதிரி நான் ஃப்ரேம்குள்ள எட்டி பார்த்துக்கலாம் அது. அண்ட் அவ்வளோ எமோஷ்னலா இருக்கு. ஏன்னா நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த நோக்கி வந்திருப்பீங்க, ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றதும் ஒரு ரீசன். ஸோ இன்னும் நிறைய சக்சஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, சேர்ந்தே பயணிப்போம். இந்த மேடையில திரும்பவுமே சொல்றேனே, சேயோனுக்கு அடுத்த படமும் நான் சிவாவோட தான் ஒர்க் பண்ண போறேன். மறுபடியும் சொல்றேன், இது ரிசல்ட்டுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கலெக்ஷனுக்காகவோ இல்லை, அந்த ஜெனுவினிட்டிக்காக, அந்த ஜெனுவினான ஒரு மனுஷனோட ஒர்க் பண்ணுன்றதான். அண்ட் அவர் இங்க கொண்டு வந்த காஸ்டிங், சிங்கம்புலி அண்ணன் திரையுலகின் மூத்தவர், அவர் வந்து தூங்குறீங்களாண்ணே? இல்ல இல்லண்ணே, சரி சரி சரிண்ணே சரிண்ணே. சிங்கமொழி அண்ணன் பேசிட்டே இருந்தா கேட்டுட்டே இருக்கலாம், அப்படி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஆள். அவர் வந்து கமல் சாருடைய ரசிகரா இந்த படத்துல உப்ளியான்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஆனா தேங்க்யூண்ணே, உங்களுடைய அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அடுத்தல சேர்ந்தும் நம்ம, ஏன்னா ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பேசுற அண்ணன் அதெல்லாம் வேணாண்ணே, ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பண்ற காமெடி வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆனால் அதே மாதிரி அருள்தாசனை தேங்க்யூ, உங்களுடைய கமிட்மெண்ட் சப்போர்ட் பத்தி டீம் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க, தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. அண்ட் முத்துக்குமார்னா ரொம்ப நன்றி. அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெய்லி பாத்தீங்கன்னா யாருடைய போஸ்டர் தாய் கிழவி பத்தி ஷேர் பண்ணாலும் அது அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. என் போஸ்டர் போட்டாங்க, என் போஸ்டர், அவர் இந்த படத்தை அப்படி வந்து ரசிக்கிறாரு, ஓன் பண்றாரு. இவங்க எல்லாரும் அப்படி ஓன் பண்றதுனாலதான் இது இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பாலசரவணன் ப்ரோ எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன பண்றீங்க பாலா அப்படின்வேன், அதாவது ஃபேன்ஸோட இருக்கேன் அப்படின்வாரு. சரி 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 அப்படின்வேன். திரும்ப இன்னொரு நாள் ஃபோன் பண்ணா இந்த ஃபேன்ஸ் தான் தலைவரே அப்படின்வாரு. எங்க அப்படி என்னங்க ஃபேன்ஸ் கூடவேவா இருக்காங்க அப்படின்னா, 2 பேர் தானே தலைவரே, நமக்கு 2 ஃபேன்ஸ் தான் கூடவே தான் இருக்காங்க அப்படின்னாரு. இப்போ ஒருத்தன் புதுசா வந்திருக்கான் தலைவரே அப்படின்னாரு அன்னைக்கு நேத்து. ஏன் உங்களை பத்தி இன்னும் தெரியலையா அவனுக்கு? இல்ல தலைவரே, அந்த 2 பேர் ஓடிட்டாங்க, அதனால புதுசா ஒருத்தனை பிடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரிதான் இருக்கு எங்க கான்வர்சேஷன். பட் அவருடைய மதுரை ஸ்லாங் ரசிக்கலாம். இந்த படத்துல சூப்பர் ரோல், அடுத்து உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இளவரசன் இல்ல, அவர் தான் ஷூட்டிங்ல இருந்து சொல்லிட்டே இருப்பார், தம்பி பிரமாதமா எடுக்கிறான் தம்பி இந்த பையன், சூப்பர் தம்பி உங்க செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அண்ட் ரேச்சல், உங்களுடைய இந்த ரோலும் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அமேசிங்கா இருந்தும். கடைசி விவசாயி ரொம்ப ரொம்ப ரசிச்சேன் நான். இது எல்லாருக்கும் இன்னும் மெமரபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கணும். எஸ்பெஷலி அந்த ஒரு மோனலாக் உங்களோடது, மேம பத்தி நீங்க பேசுற இடம், அது இப்ப கேட்டாலும் எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கும். அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் எவ்வளவு ஜென்யூனா எழுதியிருந்தாரோ அவ்வளவு ஜென்யூனா இருந்தது அவங்களோடது. அண்ட் நீங்க நடிச்ச எல்லா சிஸ்டர்ஸ்க்கும், அதாவது என்னுடைய சகோதரிகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வச்சு. நீங்க வந்து அவர் நினைச்ச அந்த ரூரல்ல இருக்கிற அந்த நேட்டிவிட்டியில இருக்கிற டெப்த்தையும் அதுல இருக்க உண்மையையும் அவ்வளோ அழகா கொண்டு வந்துட்டீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல.
கமல் சார் இவங்க இல்லாம இன்னும் நிறைய குட்டி குட்டி ரோல்ஸ் பண்ண நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கமல் சார் சொன்ன இவங்க எல்லாரும் நட்சத்திரங்கள். இவங்கெல்லாம் தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின்ஸ். இவங்களே இப்படி ஒரு படத்துல காட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி தொடர்ந்து இவங்களோடலாம் பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் நிவாஸை பத்தி சொல்லியே ஆகணும். தேங்க்யூ. ஒரு கமர்ஷியலான இந்த படத்துக்கு கமர்ஷியலா சாங் போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிச்சுவேஷனல் சாங் எல்லாமே. ஆனா அதை ரொம்ப ட்ரெண்டியா சூப்பரா போட்டு கொடுத்தாரு. பாட்டை டக்குன்னு போட்டுருவாரு. ஆனா அதை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு இல்லையா, அது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சப்பா சரி, நான் சொன்னா இன்னும் எக்ஸ்ட்ராலாம் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். அதனால நான் கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கிறேன். கிரேட் ஒர்க் நிவாஸ். நெக்ஸ்ட் டைம் நம்ம சேர்ந்து பண்ணும்போது பாட்டை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துறியா? ஆனா சுதன் படிச்சு சொன்னாப்ல, நீங்க நிவாஸ் பிரசன்னா பத்தி உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தெரியும் நிவாஸ் பிரசன்னா பத்தி சுதன்? எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்திருக்கேன். பாட்டை எப்படி கொடுக்குறாரு பாருன்ட்டு நான் பாட்டெல்லாம் கம்போஸ் ஆயிடுச்சு தெரியுமா சுதன் அப்படின்னுவேன். கம்போஸ் ஆயிடுச்சு உங்க கைக்கு வந்துச்சா அப்படின்னு அப்படின்னு அவரு சுதனோட நான் சேலஞ்ச் பண்ணி தான் நான் நிவாஸோட ஒர்க் பண்ணேன். பட் பிஜிஎம் எக்ஸ்ட்ராடினரி நிவாஸ். தேங்க்யூ so மச். அண்ட் டூனி ஜானுக்கு நம்மளுடைய ஆஃபீஸில் ஒரு ரசிகர் படையே இருக்கு. அவர் தான் நமக்கு வருத்தப்பட வாலிபர் சங்கம், மான் கராத்தே, ரஜினி முருகன், அப்புறம் டான், அப்புறம் இப்போ தாய் கிழவி சேயோன்னு சொல்லி எங்களோட அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாகவே இருந்திருக்கு. தேங்க்யூ. இந்த படத்தில் நீங்கள் பண்ண போஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணீங்க. அது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இப்படி ஒவ்வொருத்தரும் ப்ளீஸ் நீங்கள் உட்காருங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு இந்த படத்துக்கு நினைக்கிறாங்க. அண்ட் இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுது, இங்கே இருக்கிற எல்லாரும் எமோஷ்னலாக பேசும்போது இந்த தாய் கிழவி படம் ரொம்ப ரொம்ப லாபகரமான படமாக ஆல்ரெடி இருக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு. ஃபர்ஸ்ட் லாபம். இங்கே எல்லாரும் எமோஷ்னலாக பேசி ஒரு அன்பை பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய லாபம்னு நினைக்கிறேன். அந்த லாபத்தை எதிர்பார்த்து தான் நான் இந்த ப்ரொடக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எஸ்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறது. அடுத்து உண்மையாகவே பணம் வரணும். ஏன்னா பணம் வந்ததுனா தான் இந்த மாதிரி முயற்சிகள் தொடர முடியும். ஆல்ரெடி இப்போ சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் சரி, பேஷன் ஸ்டுடியோஸ்க்கும் சரி, இந்த படம் ஏற்கனவே லாபம் ஈட்டி கொடுத்துருச்சு. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறது எல்லாமே மக்கள் சிரித்து ரசித்து என்ஜாய் பண்ணி பாராட்டணுன்றது மட்டும்தான். அண்ட் எங்கள் டீமை மட்டும் நான் கூப்பிட்டுக்கிறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 4 மாடி பில்டிங் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அதில் ஒரு 40 பேர் வேலை செய்கிறாங்க, 80 பேர் வேலை செய்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருக்கோம். அதில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, நாங்கள் எப்படி வேலை செய்கிறோம் மட்டும் பாருங்க. கலை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. ராகுல் வாங்க, ராகுல், கார்த்தி, திவாகர், கலை ப்ரோ நீங்களும் வந்துருங்க. இவ்வளோதான் எங்கள் டீம். நாங்கள் தான் வேலை செஞ்சிருக்கோம். இவ்வளவுதான். அவங்கவுங்களோட ரோல் ரொம்ப கிளியர். எனக்கு கதை, கிரியேட்டிவ், அந்த ஏரியா ஃபுல்லா அது நம்மளோடது. நானும் டைரக்ஷன் மட்டும்தான். எனக்கு என் படத்துல, நான் நடிக்கிற படத்துல ஒர்க் பண்றதை விட எனக்கு அந்த திருப்தியும் ஆத்ம திருப்தியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கிறது இங்க ப்ரொடக்ஷன்ல தான். ஏன்னா நம்ம நினைக்கிற ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் 100% எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம பண்ணிட முடியுது. அதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது இவங்க எல்லாரும் தான். இவங்க எல்லாரும் தான் இந்த மேடையில நிறுத்தணும்னு நான் நினைச்சேன். தேங்க்யூ கலை, தேங்க்யூ ராகுல், தேங்க்யூ. இதுல இவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நல்ல பொண்ணா இருந்தா யாராவது சொல்லுங்க. ராகுலுக்கும் கார்த்திக்கும் ஐயோ மேட்ரிமோனி ஃபங்க்ஷன் ஆயிப்போச்சு. இதுல முனிஷ்காந்த் அண்ணன் கேரக்டர் அப்படிதான் இருக்கு. எப்படியாவது கல்யாணம் பண்ணி அதான் அவருக்கு கல்யாணம் பட்டு ஏதாவது நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கு, ஒரு 10 பவுன் போட்டா ஒரு பிள்ளை படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் இருப்பார். அவரோட சீன்ஸ் பார்க்கும்போதுலாம் எனக்கு ராகுலும் கார்த்தியும் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ விஜய் ப்ரோ அண்ட் அஞ்சனா, தேங்க்ஸ் ஃபார் த எனர்ஜி. அண்ட் இந்த விழாவை இவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பார்க்குற நீங்கள், எனக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு கனவோடு தான் ஓடிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு நல்லது பண்ணிடணும்னு. என்ன இப்போ சரவணன் பேசும்போது நிறைய எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பேசுவோம். எனக்கு நடந்த அத்தனையும் சரவணன் எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்கறது அதான். நான் ஒரு ஆசையோட வந்திருக்கேன். எனக்கு இவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதை ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு மட்டுமே போதுமானதா இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு பேரோ புகழோ பணமோ கடவுள் கொடுக்க தேவையில்லை. அது உனக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பேருக்காவது யூஸ் ஆகணும்னு அவர் சொல்றாருன்றதா நான் எவ்ரி படம் ஹிட் ஆகும் போதும் சம்பளம் வாங்கும் போதும் அதை நான் நினைச்சுப்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நல்லது நான் பண்ணிட்டு இருக்கேன்.
இதை படத்துலையும் என் இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு இந்த இடத்த கொடுத்த இண்டஸ்ட்ரிக்கு நான் திருப்பி ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி படங்கள் பண்றது. ஸோ நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ தாண்டி போகவோ யாரையும் அட்டாக் பண்ணவோ காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்கா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்படியே இந்த மாதிரியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸோட இவங்களோடலாம் படம் பண்ணும்போது நான் நிறைய கத்துக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொல்றது தான். நான் ஏன் அதை ஸ்பெசிஃபை நான் ரீமேக் படம் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கதை கேட்டு தான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய படங்களோட வெற்றி தோல்வி ரெண்டுத்துக்குமே நான் ரொம்ப பொறுப்புன்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு படம் கதை கேட்கறதுக்கும் அதை சினிமாவா மாத்துறதுலேயே நான் ஒவ்வொரு விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நிறைய ஃபிளாஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, அதெல்லாம் பிளஸ்ஸா மாத்திக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அதுல இந்த ப்ரொடக்ஷன்ல பண்ற படங்களும் எனக்கு உதவிக்கிட்டே இருக்கு. இதை நான் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மக்கள் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருந்துட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து எங்கேயோ இந்த என்னைய கொண்டு வந்து திருச்சியில இருந்து வந்தவனை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து விட்டாங்க. இண்டஸ்ட்ரியில இருக்கிற சிலர் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் போட்டுட்டே இருக்காங்க. அதை தாண்டி வரணும்னால நான் அதுக்கு ரெடி. பட் அந்த தடைகளை நீக்கிட்டீங்கன்னா இன்னும் 4 சிவகுமார் முருகேசன் எங்க இருந்தா தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வந்துடுவேன். என்னைய நீங்க எல்லாம் கூட்டிட்டு வந்த மாதிரி அது மட்டும் தான் நான் கேட்கணும் நினைக்கிறது. தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை படம் பார்த்த உடனே வாங்கிட்ட ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்களுக்கு என்னுடைய நன்றி, சந்தோஷம் உங்களோட அசோசியேட் ஆனது. அண்ட் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் குறிப்பாக ஏஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. நீங்கள் இதை வந்து அசோசியேட், ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிட்டு இல்லை வேற பேசியான்னு சொல்லியாச்சு. பட் அர்ச்சனா அவங்க வந்து இந்த படத்தை நான் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று அவங்க வந்து இது பண்ணி, அதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? ஒரு கம்பெனி வந்து அவங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸு, அவங்க என்ன இதுல வந்து அவங்க நிறைய காசு பார்க்கணுன்றதுக்காக இல்லை, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல நம்ம பேரும் அசோசியேட் ஆயிருக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக தான் பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஏஜிஎஸ் ஃபேமிலிக்கு. இன்னும் ஒரு கமிட்மெண்ட் பாக்கி இருந்துட்டே இருக்கு, அதுக்கு சீக்கிரம் வந்துடுறேன் நான். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் அண்ட் அருமையாக பேசினாங்க லிரிசிஸ்ட் 2 பேருமே. அவங்க 2 பேர் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ. உங்களோட வந்து தொடர்ந்து பயணிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. படத்தில் வினிஷ் கிரேட் ப்ரோ. அவர் வந்து கமல் சார் இதை பார்க்கணும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. கமல் சாரும் அவரும் இப்போ மேக்கப் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு வினிஷ், படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே. சான் லோகேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த ட்ரைலர் எல்லாமே. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப. ராஜவேல் பிரதர், ஹவுஸ்மேட்ஸ் அப்புறம் அண்ட் ராஜவேல் பிரதர் அவருடைய அடுத்த படம் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல தான் பண்ண போறாரு. அதையும் நான் இங்க ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன். இங்க வந்திருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 27ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க. இது தியேட்டர்ல பார்த்து ஒரு கூட்டமா எல்லாரோடய உட்காந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான செலிப்ரேஷனா இருக்கும் இந்த படம். அதுக்கு நாங்க கேரண்டி. கான்பிடென்ட்டா நீங்க குழந்தை குட்டி எல்லாரையும் கூட்டு போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த படம். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சுதன், தேங்க்யூ ஸோ மச். உங்களை வந்து சாரி மேம் சொல்லிட்டே இருக்கேன் அப்பெல்லாம். சுதன் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுங்க. நான் ஃபோனே பண்றது இல்லை மேம், மெசேஜ் போட்டு விட்டுருவேன். அது 2 நாள் கழிச்சு ரிப்ளை வரும்னு. ஃபோன் அடிச்சா ஃபோன் எடுங்கன்ற ரெக்வஸ்ட் மேம் வைக்கிறாங்க. சுதன் தேங்க்யூ. இந்த படம் ஆக்சுவலா டிசம்பருக்கே வந்திருக்க வேண்டியது. சுதன் தான் சொன்னார், இல்ல இது கரெக்டா சோலோ ரிலீஸா பண்ணும் சிவா, அந்த படம் வருது இந்த படம் வருதுன்னாரு. சுதன் ஜாலியா பண்ணிடுவோம் சுதன் அப்படின்ட்டு தான் அப்புறம் டேட்டை மாத்தி போட்டோம். 20ஆம் தேதி திரும்ப வந்தார். 20ஆம் தேதி சிவா அந்த படம் வருது இந்த படம் வருது, நம்ம அது 27க்கு போயிடுவோம். அவர் வேற அப்புறமா போயிடுவோம் அப்படின்னாரு. நான் 27 டேட் போடுறேன். இது இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா இது அப்புறம் ரொம்ப உண்மையிலேயே எல்லாருக்கும் வயசாயிடும் இந்த படம் பார்க்கும்போது. இது நம்ம என்னைக்கு நடிச்சோம் அப்படின்னு சொல்லி நானே வயசாகி பார்க்குற மாதிரி ஆயிடக்கூடாது சுதன். அதனால இதை நம்ம 27 ரிலீஸ் பண்றோன்னு. ஸோ இந்த படம் தியேட்டர்ல பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். லவ் யூ ஆல். தேங்க்யூ.